இட்லி பொடி இப்படி செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் தென் மெத்தடு: 1/4 கப்பு வெள்ளை எள்ளு, 1/2 கப்பு உளுந்து, 3/4 கப்பு கடலைப்பருப்பு, 2 கட்டி பூண்டு பிரித்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, தேவையான உப்பு, தென் கட்டி பெருங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் எல்லா பொருளுமே நம்ம வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெள்ளை எள்ளு போட்டு கொஞ்சம் கலர் மாதிரி லேசாக வெடிக்க ஆரம்பித்ததும் நம்ம எடுத்துடலாம். வெடிக்க ஆரம்பிச்சிட்டா ரொம்ப வெடித்து தெரிச்சிடும் வெளியில். ஸோ லேசாக ஸ்டார்ட் பண்ணதுமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் வெள்ளை எள்ளு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு. இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும். இதுக்கு நம்ம ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வச்சு பொறுமையாக வறுக்க தான் கலர் சேஞ்ச் ஆகும். ஃபாஸ்ட்டாக வச்சா மேலே கருகிரும். தென் அந்த கிறிஸ்பினஸ் இல்லாமல் போயிடும். அடுத்து உளுந்தையும் அதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது எல்லாமே ஆயில் இல்லாமல் வறுத்துக்கலாம். அடுத்து பூண்டு நான் தோல் உரிக்காமல் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு லேசாக ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அப்போ சீக்கிரமாக வதங்கி வரும். அதுக்காக ஓரளவுக்கு நல்லா உள்ள வரைக்கும் வதங்கிட்டா நம்ம கலர் சேஞ்ச் ஆகி பூண்டு நல்லா தெரியும். அந்த டைமில் நம்ம எடுத்துட்டா போதும். ரொம்ப டீப்பாலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா செரிமானத்துக்கும் சரி, நம்ம உடம்புக்கும் சரி பூண்டு நல்லது. பருப்பு நிறைய எடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு ஜீரகம், மிளகு, தென் கொஞ்சம் உப்பு. நான் ராக் சால்ட் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் நார்மல் சால்ட் கூட போட்டுக்கலாம். அதையும் லேசாக ஃப்ளேவர் வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துடலாம். ரொம்பவும் அதை பொரிய விட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிற கட்டி பெருங்காயத்தையும் அதில் பொரிச்சு வர அளவுக்கு லேசாக சிம்மில் வச்சு எண்ணெயில் கிண்டும் போது நமக்கு பொரிஞ்சு பெருசாக வரும். அது மாதிரி எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நம்ம பொடி பெருங்காயம் கூட லாஸ்ட்டாக அரைக்கும் போது மிக்சியிலே சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கிற மிளகா, அது கூட ஒரு 4-5 காஷ்மீர் சில்லி எடுத்துக்கிறேன். கலர் தரும் நல்லா. அதுக்காக இதையும் நல்லா சிம்மில் வச்சு லேசாக வறுத்துக்கணும். இல்லாட்டினா மேலே இருக்கிற சில்லியோட ரெட் கலர் நல்லா மாறி கருப்பாயிரும். நான் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை ஆல்ரெடி நான் நிழல்லே ஒளுத்தி காய வச்சு வச்சுருக்கேன். அதையே எடுத்துக்கலாம். இல்லை பச்சை கருவேப்பிலை இருந்தால் அதை கூட போட்டு ஜஸ்ட்டு அனலில் காட்டினீங்கன்னா அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்துடும். அது எல்லாமே எடுத்து 1 by 1 அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாயை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்புகள் எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கலர்ஃபுல்லான டேஸ்டியான இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் குறைன்னா அந்த பருப்போட கிறிஸ்பினஸ் இருக்கிற மாதிரி அரைக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா அதுவும் மிளகாய் பொடி மாதிரி ஆகிடும். அரைச்சதை மிக்சி ஜார்லேருந்து எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் இப்போது சூட்டோடு இருக்கிறதுனால லேசாக அங்கங்கே கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆறிடுச்சுன்னா நல்லா மணல் மாதிரி நம்ம இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இது ஈரம் இல்லாத கண்டெய்னர், கிளாஸ் ஜாரோ அல்லது எவர் சில்வர் எதில் வேணுமாலும் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்க சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.